இன்னைக்கு எங்க அம்மாவோட பர்த்டே. நான் என்ன கிஃப்ட் கொடுக்கறது என்ன பண்றதுனே தெரியல. பிடிச்சதை வாங்கி தரலான்னு பார்த்தா என்கிட்ட காசுமே இல்ல. அவங்க பெருசா எதிர்பார்க்கலனாலும் மைண்ட் ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. சரி இன்னும் ஒரு லெட்டர்ல நம்மளுக்கு தோன்றதெல்லாம் எழுதி குத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் மனசுல தோன்ற எல்லாத்தையும் அந்த பேப்பர்ல எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்கள நினைச்ச அந்த லெட்டர் எழுதுறப்பதான் தெரியுது நம்ம அம்மா நம்மளுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. இருந்தாலும் ஒரு சைடு மத்தவங்க அவங்க அம்மாக்கு ஏதோ பண்றாங்க, நம்ம ஒரு லெட்டர் கொடுக்கணுமான்னு யோசிச்சேன். பரவாயில்ல கொடுத்து தான் பார்ப்போமேன்ட்டு நானும் இருந்த காசுக்கு ஒரு பன் பட்டர் ஜாம் வாங்கிட்டேன். டெக்கரேஷன்ல செலிப்ரேஷன்ல ஒரு பன்னு யோசிக்காம அவங்க சிரிச்ச முகத்தோட அதை கட் பண்ணி எனக்கு கூட்டி விட்டாங்க. எதுவும் யோசிக்காம நான் எழுதின லெட்டரை கொடுத்துட்டேன். அம்மா, இன்று உன் பிறந்த நாள். என்னிடம் பரிசு வாங்கி தர பணம் எதுவும் இல்லையா, இருந்தாலும் உன்னை நேசிக்கும் என் மனசுதான் எனக்கு பெரிய பரிசு. அம்மா, நீ தினமும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து சோர்வாக இருந்தும் எங்களை எல்லாம் பார்த்து கொள்வது எனக்கு ரொம்பவே மனசை தொடுகிறது. நீயே என் பலம், என் தைரியம், என் வாழ்க்கையின் காரணம். இன்று பரிசு கொடுக்க முடியல, ஆனா ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நல்ல பையனா இருந்து நீ பெருமைப்படுற மாதிரி வாழ்வேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் அம்மா. அப்பதான் புரிஞ்சது அம்மாங்களுக்கு உண்மையான கிஃப்ட் என்னன்னா காசோ கிஃப்டோ கிடையாது. நம்ம தான் சின்னதோ பெருசோ நல்லதோ கெட்டதோ நம்ம அம்மாங்களுக்கு நம்ம எது பண்ணாலும் பெருசா தான் தெரியும். ஏன்னா அவங்க கிஃப்டா நினைக்கிறதே நம்மள தான்.